சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் செப்டம்பர் 27 விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரித்து வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலியான ஒரு சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்தின் போது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. அதாவது அரசியல் கட்சியினுடைய பிரச்சாரங்களின் போது விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என கோரி சென்னையைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி செந்தில்குமார் கடந்த வாரம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை என்று அவர் பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கை பொறுத்தவரை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிடுவதாகவும் வடக்கு மண்டல ஐஜி அக்ஷா கார்கே தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு நியமிப்பதாகவும் உத்தரவிட்டார். மேலும் இந்த குழு அனைத்து அம்சங்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த உத்தரவிற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் தங்களுடைய கருத்தையும் கேட்காமல் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும், எனவே சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிறப்பு புலனாய்வு குழு பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்தவில்லை எனவும் பாரபட்சமான முறையில் விசாரணை நடத்தி வருவதாகவும் தவிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.